இந்த கொசுவத்தியெல்லாம் பொருத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. அந்த புகைக்கு கொசு சாவுதோ இல்லையோ நம்ம செத்துருவோம் போல. அதனால சரி வீட்ட பூட்டி போட்டுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குளிர்லயும் பார்த்துக்கோங்க, கொசுக்கு இந்த வீட்ட 1/2 மணி நேரத்துக்கு வாடகைக்கு விட்டு கிளம்பியாச்சு. சரி ரொம்ப நேரம் கழிச்சு கடை கன்னிக்கெல்லாம் போயிட்டு பண்டம் கிண்டம் தின்னு முடிச்சுட்டு, அப்படியே தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிருந்தோமா, அத தூக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் பார்த்துக்கிடுங்க. இந்த நாமெல்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். பால்ல கலப்படம், பன்னீர்ல கலப்படம், பருப்புல கலப்படம்னு கேள்விப்பட்டுருக்கிறேன். இந்த கொசுபத்தி செய்தியிலயும் கலப்படம் இருக்கு. அது என்னமோ தெரியலங்க. இந்த கொசுக்கள்லாம் ஒண்ணு கூட சாவலங்க. அதுவும் பரும்பரு கொசுவா இருக்குது இந்த டெல்லியில. அது ஒண்ணு கடிச்சா போதும் நம்ம ஸ்பாட் அவுட் ஆயிருவோம் போலுக்கு அந்த ரேஞ்சுல இருக்குது கொசுக்காடு எல்லாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப கொசு எல்லாம் சரியா போயிருக்கும். நம்ம வீட்ல போய் நம்ம ஜாலியா இருக்கலாம். 1/2 மணி நேரத்துல மண்டைய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போனா, அங்க கொசு எதுவுமே சாவல. சாவல்னா கூட பரவாயில்லங்க. அந்த கொசுபத்திலேயே கொசு வந்து உட்கார்ந்துருக்குன்னா பார்த்துக்கிடுங்களேன். ஆனா இந்த மாரி ஒரு மோசமான கலப்படத்த நான் பார்த்ததில்ல. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அதோட ஒரே சிரிப்பா போச்சு. 1/2 மணி நேரம் வீட்ட வாடகைக்கு விட்டதுக்கு இந்த கொசு அநியாயம் தாங்க முடியல. அதுவும் இந்த கொசுபத்தில இவ்ளோ கலப்படம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி இந்த கொசுபத்தி பொறுத்து வச்சா நமக்கு தான் தலைவலிக்கு. கொசுக்கு ஒண்ணு கூட வலிக்க மாட்டேங்குது.